வணக்கம் சகோஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனல்ல டிஎன்பிசி குரூப் 1, 2, 2A, 4க்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் லாஸ்ட் டைம்ல ரிவிஷன் பண்றதுக்காக டாபிக் வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாருங்க. டிஎன்பிசி யூனிட் 6ல ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான டாபிக்கான ரோல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி பத்தி தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம வேலுநாச்சியார், அஞ்சலை அம்மாள், தில்லையாடி வள்ளியம்மையை பத்தி பார்த்திருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பா போயிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், பாருங்க. கண்டிப்பா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பாக்குறோம்னா ருக்மணி லட்சுமி பத்தி. அவங்களுடைய காலகட்டம் பாருங்க, 6th December 1892 இருந்து 6th August 1951. இவங்களை பத்தின டேட்டா ரொம்பவுமே கம்மியா தான் நம்மளோட ஸ்கூல் புக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆனா நம்மளுக்கு குரூப் 2, 2A டிகிரி ஸ்டாண்டர்டுன்றதுனால நீங்க அவுட் ஆஃப் த போர்ஷனும் நிறைய படிச்சாகணும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ருக்மணி லட்சுமிபதி அவங்க எப்ப பிறந்திருக்காங்கன்னு பாருங்க. born on December 6, 1892 into an agricultural family in மதுரை. மதுரையில ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் ருக்மணி லட்சுமிபதி. டிசம்பர் 6, 1892ல அவங்க பிறந்திருக்காங்க. graduated from Women's Christian College, Madras. ஸோ இவங்க பேச்சுலர் டிகிரியை இந்த காலேஜில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலேஜில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஆகிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்கள இவங்களும் ஒருத்தவங்கன்னு சொல்கிறாங்க. Influenced by leaders like Mahatma Gandhi, Sarojini Naidu, Rajagopalachari, actively participated in various struggles and women rights program. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நேஷனலிசம் இல்ல இந்த மாதிரி பெரிய பெரிய லீடர்ஸோடைய ஸ்பீச்சஸ் இதெல்லாம் பார்த்துதான் இன்ஸ்பயர் ஆகி அவங்க வளர்ந்துருக்காங்க. அதனால இவங்களும் தன்னை ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க. அவங்கள பத்தி இன்ட்ரோ பாருங்க. இவங்க ஒரு இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர்னு சொல்றாங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பொலிட்டீஷியன் அண்ட் ஒரு வீணா மியூசிஷியன். ஸோ இவங்க வீணை வாசிக்க தெரிஞ்சவங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இதை கூட கேட்பாங்க நம்மளுக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் விமன் எலெக்டட் டு மெட்ராஸ் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் ஃபர்ஸ்ட் விமன் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் ப்ராவின்ஸ். அது மட்டும் இல்லாம டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அவங்க என்னென்ன பதவியில எல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்றத நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ருக்மணி லட்சுமிபதி ஒரு வீணா மியூசிஷியன் சொன்னோம் இல்லையா, அவங்க ஆல் இண்டியா ரேடியோல கூட நிறைய கான்சர்ட்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மேரிட் டாக்டர் அச்சந்தா லட்சுமிபதி, இன்டர் கேஸ்ட் மேரேஜ். இப்ப அந்த காலகட்டத்துல இப்பயுமே இன்டர் கேஸ்ட் மேரேஜுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்குங்க. ஆனா அந்த காலகட்டத்திலேயே அதெல்லாம் எதிர்த்து அவங்க ஒரு இன்டர் கேஸ்ட் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஷி ஜாயின்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இன் 1923 அட் த ஏஜ் ஆஃப் 31. ஓகேங்களா, அவங்களுடைய 31வது வயசுல தான் அவங்க பாலிடிக்ஸ்குள்ள என்டர் ஆகுறாங்க. அண்ட் பிளேட் ஆக்டிவ் ரோல் இன் ஆர்கனைசிங் யூத் லீக் ஆஃப் ஐஎன்சி. ஐஎன்சில இருக்க யூத் மெம்பர்ஸ் எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ற ஒரு பவர்ஃபுல்லான ரோல்ல தான் அவங்க இருந்தாங்கன்னு சொல்றாங்க. இப்போ இயர் வைஸ் அவங்க என்னென்ன பண்ணாங்க, அதாவது 1923ல தான் அவங்க ஜாயின் பண்ணாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1911ல பார்ட்டிசிபேட்டட் இன் விமென்ஸ் மூவ்மெண்ட் அண்ட் பிகம் செக்ரட்டரி ஆஃப் பாரத் ஸ்ரீ மகாமண்டல். இதோடைய செக்ரட்டரியா இருந்திருக்காங்க. 1907ல ஜாயின்ட் விமென்ஸ் இந்தியன் அசோசியேஷன், WIA அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல மெம்பரா இருந்திருக்காங்க 1917ல. அடுத்து 1923ல டொனேட்டட் ஆல் ஜுவல்ஸ் டு த ஹரிஜன் வெல்ஃபேர் ஃபண்ட். 1923ல தான் அவங்க ஐஎன்சில ஜாயின் ஆகுறாங்க இல்லையா, அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே வித்து எதுக்காக கொடுக்குறாங்கன்னா ஹரிஜன் வெல்ஃபேர் ஃபண்டுக்காக கொடுக்குறாங்க. 1926ல அட்டெண்டட் இன்டர்நேஷனல் விமன் சஃப்ரேஜ் காங்கிரஸ் இன் பாரிஸ். பாரிஸ்ல நடந்த இன்டர்நேஷனல் விமன் சஃப்ரேஜ் காங்கிரஸ்ல இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி போன ஒரே ஒரு பெண்மணி இவங்க தாங்க, ருக்மணி லட்சுமிபதி. எப்போ காங்கிரஸ் நடந்திருக்குன்னா 1926, எங்கன்னா பாரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்றத பாருங்க. participated in movements related to காதி, abolition of child marriage and liquor prohibition. இந்த மூவ்மெண்ட்ஸ்ல எல்லாம் அவங்க கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம காதி துணியை எப்படி உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அவங்க சொல்லியும் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, Jan 26, 1930 she opposed Simon Commission. ஸோ ஜனவரி 26, 1930 அப்போ சைமன் கமிஷனை அப்போஸ் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செலிப்ரேட்டட் ஹைப்போதெட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் டே பை ரைசிங் ட்ரை கலர் பிளாக் இன் ட்ரிப்ளிகேன், சென்னை. இப்ப திருவல்லிக்கேணி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்க ட்ரை கலர் பிளாகை ஏத்தி இந்த சைமன் கமிஷனை அவங்க தன்னந்தனியா அப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க.
Civil disobedience movement, Gandhi began his march to Dandi on March 12, 1930 to break the salt law. இது உங்களுக்கு தெரியும், உப்பு சத்தியாகிரக போராட்டம் இல்லையா? இது வந்து இப்ப என்ன பார்க்க போறோம்னா, அவங்க எப்படி ஜெயிலுக்கு போனாங்க அப்படின்ற ஒரு ஸ்டோரியை தாங்க பார்க்க போறோம். இப்ப இந்தியால வந்து சால்ட் சத்தியாகிரகா வந்துட்டு சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்டா வந்து காந்திஜி வந்து தண்டி மார்ச் வந்து போயிருப்பாரு. எப்போன்னு டேட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, March 12, 1930. சைமல்டேனியஸா தமிழ்நாட்டுல ராஜகோபாலாச்சாரி வந்து அதை மேற்கொண்டிருப்பாரு இல்லையா? அந்த பிளேஸ் பாருங்க, திருச்சிராப்பள்ளியில இருந்து வேதாரண்யம் வரை அந்த உப்பு சத்தியாகிரக மார்ச் வந்து அவர் மேற்கொண்டிருப்பாரு. 100 சத்தியாகிரகிஸ் chosen from தமிழ்நாடு, she also won. ஒரு 100 சத்தியாகிரகிகள் மட்டும் திருச்சிராப்பள்ளி டு வேதாரண்யம் வந்து அந்த மார்ச்ல கலந்துப்பாங்க. அதுல இவங்களும் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாருங்க. May 15, 1930 she picked a handful of salt from Vedaranyam and was arrested. First women to be arrested for salt சத்தியாகிரகா throughout India. இந்தியாலேயே சால்ட் சத்தியாகிரகாவும் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்ட முதல் பெண்மணி யாருன்னா ருக்மணி லட்சுமிபதி தான். டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, May 15, 1930. அவங்க என்ன பண்ணாங்கன்னா வேதாரண்யம் கடலுக்கு போய் ஒரு கைப்பிடி அளவு உப்பை எடுத்தாங்க. ஸோ அதனால பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. So next, அது மட்டும் இல்லாம she was the first women to pay penalty for violation of the salt law. salt law வயலேட் பண்ணதுனால பெனால்டி பே பண்ணுவாங்க. அதுலயும் இவங்க தான் ஃபர்ஸ்ட் விமன் பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்துட்டு இந்த வயலேஷன் ஃபார் சால்ட் லாக்கு பெனால்டி பே பண்ணாங்க. இப்போ அதுக்காக அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா 1 year வந்து பிரிசன் கிடக்குது. வேலூர் பிரிசன்ல தான் இருக்காங்க. அப்போ அவங்க நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுறாங்க. அதுல கிட்டத்தட்ட 30 லெட்டர்ஸ் வந்து எங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்கன்னா நேரு மெமோரியல் மியூசியம் அண்ட் லைப்ரரியில அவங்க எழுதுன அந்த 30 கடிதங்களும் அங்க வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். 1934 elected to மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல எலெக்டட் மெம்பரா ஆனாங்க 1934. 1935 to 36ல முனிசிபல் கவுன்சிலரா ஆனாங்க. அது மட்டும் இல்லாம சர்வ்ட் அஸ் எ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட வைஸ் பிரசிடென்டா ஒர்க் பண்ணாங்க. 1937 first women member of Madras Presidency Legislative Assembly, later elected as Deputy Speaker from 1937 to 1945ல Deputy Speaker-ஆ அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 1941ல என்ன நடக்குதுன்னா காந்தி ஹேண்ட் பிக்ட் ஒன் ஆஃப் 21 சத்தியாகிரகிஸ் ஃபார் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா மூவ்மெண்ட். இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா மூவ்மெண்ட்டுக்காக காந்தி வந்து என்ன பண்றாரு, ஒரு 21 பேரை செலக்ட் பண்றாரு. அந்த 21 பேர்ல இவங்களும் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. After World War II, under the Congress Ministry, T. Prakasam Chief Minister in 1946. T. Prakasam தான் Chief Minister 1946ல பதவி ஏற்கிறாரு. அப்போ she became the Minister of Public Health from May, sorry அது printing mistake, May மாத்திக்கோங்க. By 1946 to March 1947. May 1946ல இருந்து March 1947 வரைக்கும் பப்ளிக் ஹெல்த் மினிஸ்டரா அவங்க ஒர்க் பண்றாங்க. She hoisted the national flag at Congress office, ராயப்பேட். இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டேவை கொண்டாடுற விதமா என்ன பண்றாங்க அவங்கன்னா சென்னை ராயப்பேட்டையில இருக்கிற காங்கிரஸ் ஆபீஸ்ல நேஷனல் பிளாக அவங்க ஹாய்ஸ் பண்றாங்க. ஸோ அவங்க இறப்பு வரைக்குமே என்னவா இருக்காங்க, continued as MLA until her death August 6, 1951. அவங்க இறக்கும் தருவாயில கூட ஒரு எம்எல்ஏவா தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட மெமரியா a road in எக்மோர், சென்னை renamed after her. ஸோ ரீநேம் பண்ணியிருக்காங்க அந்த ரோடை. அண்ட் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்றாங்கன்னா 1997ல அவங்களுக்காக அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ சப்போஸ் இந்த வீடியோவில் நம்ம ருக்மணி லட்சுமிபதி பற்றின நிறைய டீட்டெயில்ஸை வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா. இது வந்து புக் சோர்ஸை தாண்டியும் நிறைய சோர்ஸ் வந்து நான் நெட்ல இருந்தெல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்காக கொடுத்துருக்கேன். ஏன்னா கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு டஃப்பாக வந்தாலும் நம்மளுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்ம உள்ள போகணும். ஸோ இந்த வீடியோக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.